தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகைக்கு தெற்கு தென்கிழக்கில் மையம் கொண்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்கள் கேட்ட. பவித்ரா, தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய இந்த புயல் சின்னம் என்பது டெல்டா மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் எச்சரிக்கைக்கான அதிக கனமழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கப்பட்டிருந்தது. அதே நிலையில டெல்டாவை நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்போது நகர தொடங்கி இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாகையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில சுமார் 630 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில் இருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில சுமார் 830 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று புதுச்சேரியிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில 750 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையினுடைய திரிகோணமலையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 340 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகக்கூடும் என்றும், இது 10 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து நகர்ந்து வருவதாகவும், டெல்டா மாவட்டங்கள்ல இதன் காரணமாக அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இன்றைய தினம் இருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு கஜா புயல் ஏற்பட்ட போது இதே போன்று டெல்டா மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு மழையினுடைய தாக்கம் இருந்தது. ஆனால் தற்போது இந்த புயல் சின்னமாக இது தற்போது வரை உருவாகாத ஒரு நிலையிலும் கூட ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் அந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு என்பது இந்த முறை இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது. இந்த நிலையில இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது டெல்டாவை நோக்கி நகர தொடங்கி இருப்பது அந்த பகுதி மக்களிடையே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தும் தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவுரையையும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு வழங்கி இருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.